இந்த தருணத்தில் நம்முடன் பேசுவதற்காக நடிகர் ஆனந்த்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். ஏற்கனவே பாரதிராஜா அவர்கள் மறைவிலிருந்தே தமிழகம் மீளாத சூழல்ல இப்போ பாக்கியராஜ் அவர்களோட மறைவு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடன் உங்களுடைய பயணம் என்னவாக இருந்தது? உங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை இப்பொழுது பதிவு செய்யலாம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. நான் ரைட் நவ் ஐ மீன் காரைக்குடி. இப்போ இந்த விஷயம் காலைல தான் கேள்விப்பட்டு சொன்னாங்க என்கிட்ட. நான் காரைக்குடி இந்த ஏஜிஎஸ் படம் ஷூட்ல இருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, இப்போ இந்த ஷூட்டிங் பேக்கப் பண்றதால இங்கிருந்து கிளம்பி வரணும். எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. அவங்க வந்து பாரதிராஜா சாருடைய இறப்பு கூட வந்திருந்தாங்க நினைக்கிறேன். அவங்க ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு. எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கன்னா அதிர்ச்சியாக தான் இருக்கு. அதாவது வல்லூர் கோட்டம் தான் என்னோட வீடு வல்லூர் கோட்டம் தான். அவரோட வீடும் பாக்கியராஜ் சார் வீடும் வந்து வல்லூர் கோட்டம் தான். அந்த லேக் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ரொம்ப வந்து அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவரை எழுந்து வாடுற அந்த அவர் வந்து அவருடைய ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேனுங்க. நான் அவரோட ரைட்டிங்க்கு ரொம்ப ஃபேன் நான். அதாவது பாரதி ராஜா சார்ன்ற ஒரு இயக்குனர் இமயம். ஆனா அவரு கையில வச்சுட்டு இருந்த ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா பாக்கியராஜ் சார் தான். பாரதிராஜா சார் கையில வச்சுட்டு இருந்த ஒரு பெரிய ஆயுதம் வந்து பாக்கியராஜ் சார் தான். அவர் வந்து பெரிய ஆயுதமா இருந்தார் அவருக்கு. அவர் வந்து அவரை விட்டு விலகி வந்து அவர் வந்து படம் பண்றதுக்காக அவர் போகும்போது கூட அவர் கூட்டு பக்கத்துல வச்சுக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா அது வந்து இவர் மேல இருக்க நம்பிக்கை தான் காரணம். இது மாதிரி நிறைய இயக்குனர் இருக்காங்க. ஆனா ரொம்ப பெயர் விட்டு சொல்லணும்னா பாக்கியராஜ் சார் சொல்லலாம். நம்ம என்ன சொல்றது, அவரோட இழப்பு வந்து போன வாரம் தான் நம்ம வந்து போன வாரம் பாரதிராஜா சார் இறந்தார். இந்த வாரம் பாக்கியராஜ் சார்னா ஷாக்கிங்கா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப வந்து தாங்கிக்க முடியாத ஒரு வேதனையை கொடுக்குது. நான் இன்னைக்கு நைட் ஃபிளைட் கிளம்பி வரலான் இருக்கேன். வந்துட்டு அவரு என்ன விஷயம் தெரியல, மார்னிங் தவறிட்டாருன்னு கேள்விப்பட்டாங்க. அதனால அவரோட ரைட்டிங் வந்து என்னைக்குமே நம்ம மனசுல அவருடைய படங்களாகட்டும், அவருடைய எழுத்துக்கள் ஆகட்டும், அவருடைய வரிகள் ஆகட்டும், அவருடைய ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு ரொம்ப அவரை வந்து ஞாபகப்படுத்தி வைக்கணும் நமக்கு. ஸோ நமக்கு வந்து வழக்கமா நான் சொல்றதா, ஒரு சோகம்ன்றது நமக்கெல்லாம் ஒரு நாள் சோகமா இருக்கும், 2 நாள் சோகமா இருக்கும். ரொம்ப நெருங்கின ரொம்ப 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 நெருங்கின சொந்தமா இருந்தா ஒரு 3 நாள் சோகம் இருக்கும். ஆனா லைஃப் லாங் சோகம் கொடுக்குற அந்த குடும்பத்தாருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை, மனப்பூர்வமான ஆழ்ந்த இரங்கலை ஆண்டவன் வந்து மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. சாந்தனுக்கு, அவரோட ஃபேமிலிக்கு, அந்த பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை சொல்றேம்மா. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களோட இரங்கலை பதிவு செய்தமைக்கு.